காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை முறித்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை முறித்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி
பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரத்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, தம்முடைய வார்த்தைகளை தந்து நீர் எங்களை போஷித்தருள உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கே மகிமை. துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் நடந்து நன்மை செய்து வந்தார். வியாதியஸ்தரை குணப்படுத்தினார். அவரிடத்தில் அநேக வியாதியஸ்தர்கள் வந்தாங்க. வந்தவர்கள் யாவருக்கும் கர்த்தர் சுகம் கொடுத்தார். இங்கே பார்க்கிறோம், ஒரு வீட்டில் அவர் இருக்கிறார். திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்திருக்கிறாங்க. ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வராங்க. அந்த வீட்டுக்குள்ள படுக்கையோடு இறக்குறாங்க. அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவர் அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இது அங்கு சூழ்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், தேவதூஷண சொல்லுகிறாள், பாவங்களை மன்னிக்க இவர் யாரு என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டாங்க. உங்களுடைய உள்ளத்திலே சொல்லிக்கொண்டாங்க. இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள், யோசனைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தர் அவர்கள் எண்ணத்தை, அவர்களுடைய சிந்தையை அறிந்து அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். 5வது வசனம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ, நடவென்று சொல்லுவதோ எது எளிது? எது எளிது? மனுஷகுமாரன் பாவங்களை மன்னிக்கிறவர்.
என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்லுவதோ இதில் எது எளிது என்று கேட்டார். எழுந்து நட என்பது ரொம்ப எளிதான காரியம் ஆண்டவராய் இயேசுவுக்கு. ஆனால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறது அவ்வளவு எளிதல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்விலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே நோய்களும் பேய்களும் அவனை விட்டு நீங்கும். பாவம் மன்னிக்கப்பட்டாலே நோய்களெல்லாம் பேய்களெல்லாம் ஓடும், அவன் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஏனென்றால் நோய்கள் பேய்கள் என்று இன்னைக்கு மனிதனை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிற காரியங்களை பார்த்தால் வேதம் சொல்லுது, அகங்காரிகள் தங்களுடைய பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமத்தாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் என்றுதான் வேதம் சொல்லுது. 107 சங்கீதம் 17 அகங்காரிகள் பாவிகள் தங்களுடைய பாதக மார்க்கத்தாலும் தங்களுடைய அக்கிரமங்களாலும் தான் அவங்க நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். ஆகிலும் தேவன் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். பாவம் மன்னிக்கப்பட்டா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரோகம் நோய்கள் எல்லாம் அதோடு சேர்ந்து போயிடும். பாவ மன்னிப்பு என்பது அத்தனையான ஒரு காரியம். ஆகவே எது எளிது அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் கேட்டுவிட்டு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவ மன்னிப்பு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாவம் மன்னிக்கப்படுகிறது. அதாவது இந்த பாவ மன்னிப்பு, பாவ நிவாரணம், பாவ நிவிர்த்தி அடைகிறது என்பது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். சும்மாலாம் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் பாவி, எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று நம்ம கர்த்தரிடத்தில் கேட்குறோம். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அறிக்கையிடும் போது சில பாவங்களுக்காய் கண்ணீர் விட்டு தேவனிடத்தில் அழறோம், மன்னிக்கப்படுகிறது. மன்னிப்பதற்கு அவர் தயை பெருத்தவர். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாவ மன்னிப்பு மனிதர்கள் பெறுவதற்கு எவ்வளவாய் அவங்க கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. ஏனென்றால் தங்கள் ஆத்துமா பாவ நிவிர்த்தி அடைய வேண்டும் என்பதற்காய் அவர்கள் அணிந்திருந்த நகைகளை எல்லாம், பாதசரங்கள், அஸ்தகடகங்கள், காப்புகள், மோதிரங்கள், இப்படி நிறைய நகைகளை கொண்டு போய் தேவ சமூகத்திலே பொன்னையும் வெள்ளியையும் படைத்து அப்படிதான் அவங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைத்தது. என்னாகமம் 31:50. ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாவுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படி எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாத சரசங்களையும் அஸ்தகடகங்களையும் மோதிரங்களையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள். பாவ மன்னிப்பை பெறுவதற்கு, பாவ நிவிர்த்திக்காக உன்னை தேவ சமூகத்தில் காணிக்கையாய் படைத்தார்கள். அப்படி ஒரு பாவ மன்னிப்பு கிடைத்தது. இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதும் போது 1 பேதுரு 1:18-19 நம்முடைய முன்னோர்கள் தங்கள் பாரம்பரியமாய் அவர்கள் அனுசரித்து வந்த அவங்களுடைய முறைமைகள், பொன்னினாலும் வெள்ளியினாலும் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். நாம் அப்படி மீட்கப்படவில்லை. நாம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறோமே என்று எழுதுவார் பேதுரு. அப்போ இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இருந்த தேவ ஜனங்கள் பொன்னுனாலையும் வெள்ளியினாலும் தான் அதை கொண்டு போய் தேவனுக்கு காணிக்கையாய் படைத்து தான் அவங்க பாவ மன்னிப்பை பெறுவாங்க. பரிசுத்தம் அடைவதற்காக
ஆசா ராஜா அவனுக்காகவும் அவனுடைய தகப்பனுக்காகவும் பொன்னை கொண்டு போய் தேவ சமூகத்திலே படைக்கிறான், பரிசுத்தம் அடைய வேண்டும். இந்த பாவ மன்னிப்பு, பரிசுத்தம் என்பதெல்லாம் இலவசம் அல்ல. அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம், ஒரு கடினமான காரியம். அது மட்டும் இல்லை, அவர்கள் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்க. அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தத்தையும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இங்கே பார்க்கிறோம், மிருகங்கள் இங்கே பலி செலுத்தப்படுது. மிருகத்தின் ரத்தம், இன்றைக்கு மிருகத்தின் ரத்தம், ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, இப்படி மாடுகள், இதை கொண்டு போய் பலி செலுத்தி அதன் இரத்தத்திலே இன்றைக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்குது. அதுபோல் சிவப்பு கிடாரி, அதை நெருப்பிலே சுட்டு, அதை பலியிட்டு அதை சுட்டு, அது கூட கேதுரு கட்டை, ஈசோப்பு, சிவப்பு நூல் இதெல்லாம் போட்டு சாம்பலாக்கி, அந்த சாம்பலை ஊற்று தண்ணீரில் கலந்து ஈசோப்பு மூலம் எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த இடம் தீட்டுப்பட்டு இருக்கிறதோ, அங்கே மனிதனாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் அதை தெளிக்கும் போது ஒரு பரிசுத்தம் கிடைச்சிருக்குது அப்படின்னு இங்கே பவுல் சொல்லுகிறார். ஒரு பரிசுத்தம் கிடைத்திருக்கிறது, சுத்திகரிப்பு கிடைத்திருக்கிறது. அப்படி என்றால் இது மிருகத்தின் இரத்தமே, மிருகத்தின் சாம்பலே ஒரு பரிசுத்தத்தை கொடுக்குமே. ஆனால் நித்திய ஆவியினாலே அந்த புதிய உடன்படிக்கையின்படி தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கு எத்தனை பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு செத்த கிரிகள் அற நம்முடைய மனசாட்சியை எவ்வளவாய் சுத்திகரிக்கும் என்று இந்த இடத்துல எழுதுகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பொன் வெள்ளி மாத்திரம் இல்லை, மிருகத்தின் இரத்தம், மிருகத்தின் சாம்பல், இதையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ஒரு பாவ மன்னிப்பு, ஒரு சுத்திகரிப்பு, ஒரு பரிசுத்தம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அது நிரந்தரம் அல்ல. பலி செலுத்தி கொண்டே இருந்தாங்க. போகிறப்பெல்லாம் ஆடு மாடோட தான் அவங்க தேவ சமூகத்துக்கு போவாங்க. அப்படி என்றால் அந்த பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு என்பது நிரந்தரம் அல்ல, தற்காலிகம். சில வேளைகளில் மன்னிப்பு கிடைக்காமலே போயிடும், கிடைக்காது. பலிபீடத்தின் கொம்புகளை எத்தனை பேர் போய் பிடிச்சாங்க, அந்த இடத்துல வச்சே வெட்டி கொல்லப்பட்டாங்க. மன்னிப்பு கிடைக்கல, அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கல. அவர்கள் செய்த தப்பு தவறுக்கு உடனே தண்டனை கிடைச்சது. பலிபீடத்தின் கொம்பை பிடித்தா ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு ரட்சிப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சாங்க எத்தனையோ பேர். ஆனால் கிடைக்கல. ஆகான் அவனை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நம்ம அறிக்கை இடுகிறோம், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவனும் அறிக்கையிட்டான், ஆனால் அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கல. ஏனென்றால் தேவன் சொல்லி இருந்தார், சாபத்தீடானதை யாரும் எடுக்கக்கூடாது என்று சொல்லி இருந்தார். சாபத்தீடானதை ஆகான் எடுத்து இச்சித்து அவன் எடுத்து அவனுடைய கூடாரத்தில் குழி தோண்டி அதை ஒளிச்சு வச்சிட்டான். தேவன் பார்க்கிறார், அவனுடைய ஆசை, இச்சை, அவனுடைய களவு, ஒளித்து வைத்த இதெல்லாம் பார்க்கிறார். இஸ்ரவேல் படை சத்துருக்கள் மத்தியில் தோல்வியுற்றது. தேவன் புறப்பட்டு போங்க, யுத்தம் பண்ணுங்க, ஜெயம் உங்களுக்குன்னு சொன்ன பிறகும் தோல்வி அடைந்தது. புறமுதுகு காட்டி விட்டார்கள். யோசுவா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அப்படியே மண்ணில் அவன் உருண்டு பிறண்டு புழுதியை தலையில் வாரி போட்டு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் படுத்திருப்பான். கர்த்தரை நோக்கி கதறுவான், அழுவான். கர்த்தர் அங்கே அவனுக்கு ஒரு பதில் சொல்லுகிறார். ஏன் தேவனுடைய ஜனங்கள் தோல்வியுற்றாங்க, என்ன காரணம் என்று யோசுவா
7ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இப்படி நீ காலையிலிருந்து மாலை வரைக்கும் உன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு புழுதியை உன் தலையில போட்டுக்கிட்டு ஏன் இப்படி படுத்து கிடக்கிற? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனம், தேவ சபை, தேவனுடைய சபை பாவம் செய்துட்டாங்க, பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஏன் தோல்வி வந்தது? தொடாதே, எடுக்காதீங்க என்று சொன்ன சாபத்தீடான பொருளை இச்சித்து அதை திருடி அதை ஒளிச்சு வச்சிருக்கிற சம்பவம் சபைக்குள்ள நடந்திருக்குது. ஆகவே சத்துருக்கள் மத்தியிலே புறமுதுகு காண்பித்தார்கள், தோற்று போயிட்டாங்க என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். இத்தனையும் சொன்ன கர்த்தர் இந்த தப்பை யார் செய்தா அப்படின்னு சொல்லலை. அதுக்கு தேவன் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12 கோத்திரத்துக்கும் சீட்டு போட்டால் ஒரு கோத்திரம் விழும். அதில் எத்தனையோ வம்சங்கள் இருக்கும். ஒரு கோத்திரத்தில் பல வம்சங்கள், அந்த வம்சத்துக்கு சீட்டு போட்டால் ஒரு வம்சம் விழும். ஒரு வம்சம் என்று சொல்வது பல குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு சீட்டுப்பட்டால் ஒரு குடும்பம் விழும். ஒரு குடும்பத்தில் எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க. அந்த ஒரு குடும்பத்துக்கு சீட்டு போட்டால் ஒருவன் அகப்படுவான், அவன் தான் அப்படின்னு சொன்னார். அப்படி சீட்டு போட்டு எடுக்கும்போது கடைசியில் ஆகான் பேருக்கு வந்துச்சு. யோசுவா ஆகானை பார்த்து, மகனே, நீ செய்த தப்பு என்ன, அதை நீ சொல்லு என்று கேட்பான். அவன் அப்படியே ஒழிக்காமல் மறைக்காமல் தான் செய்த தப்பு எதையெல்லாம் இச்சித்து நான் எடுத்து நான் என்னுடைய கூடாரத்துக்குள்ளே நான் ஒளித்து வைத்திருக்கிறேன் என்று, புதைத்து வைத்திருக்கிறேன் என்று அப்படியே அறிக்கையிடுவான். வாசிங்க 7ஆம் அதிகாரம் 19, 20, 21. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நான் பாவம் செய்தேன் ஒத்துக்கிட்டான். நான் பாவி, நான் செய்தது பாவம் என்று தன்னை நான் பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும், ஒரு அழகான பாபிலோனிய சால்வை, அதை பார்த்தான். அவனுக்கு அது மேல ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதை எடுத்துக்கொண்டான். சால்வை 200 வெள்ளி சேக்கலையும், 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும். பொன் பாலம். இன்றைக்கும் மனிதர்கள் இச்சிக்கிறது என்ன? ட்ரெஸ்ஸு, பணம், தங்கம். அதைத்தான் அன்னைக்கு ஆகானும் ஆசைப்பட்டான். அதை எடுத்து அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். போதும். உடனே யோசுவா ஆட்களை அனுப்புறான். அவனுடைய கூடாரத்தில் போய் தோண்டி பார்த்தா அப்படித்தான் இருந்தது. எடுத்துக்கொண்டு வந்தார்கள், கர்த்தரிடத்தில் வைத்தாங்க. ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னு. கர்த்தருடைய கோபம் எப்போது தணிந்தது? அவனையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான பொருள்கள் அனைத்தும் அவனுடைய கூடாரம் முதல் கொண்டு அனைத்தையும் கொண்டு வந்து நடுவில் வச்சாங்க. இஸ்ரவேல் சபை அத்தனை பேரும் அவன் மீது, அவனுடைய கூடாரத்தின் மீதும் அங்கு கொண்டு வந்து வைக்கப்பட்ட அவனுடைய குடும்பத்தின் மீதும் அனைவர் மீதும் கற்களை எறிந்தார்கள். கற்களை எறிந்து சுட்டெரித்தார்கள். இன்று வரைக்கும் அந்த கற்குவியல் இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 24 26 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும்
அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். அப்பதான் தேவனுடைய கோபமே ஆறினதா. அது இன்று வரைக்கும் அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு அங்கே இருக்குது, அந்த கற்குவியல். மன்னிப்பு கிடைக்கல. கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொண்டான். எப்படி நான் பாவம் செய்தேன் என்று பாவ அறிக்கையிட்டான். ஆகிலும் மன்னிப்பு கிடைக்கல. மன்னிப்பு என்பது, பாவம் மன்னிப்பு என்பது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மிக மிக அரிதான ஒன்றாய் இருந்தது. பொன் வெள்ளியெல்லாம் கொண்டு போய் காணிக்கையாய் படைத்தாலும் நிரந்தரமான மன்னிப்பில்லை. மிருகங்களை பலியிட்டு அதன் இரத்தத்தை சிந்தினாலும், சுட்டெரித்து சாம்பலினாலே அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டாலும் நிரந்தரமான ஒரு விடுதலை வாழ்விலே இல்லை. பாவத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து ஒரு மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. அப்படி இருந்திருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்க மாட்டார். அப்படி இல்லாதனால தான் கிறிஸ்து இயேசு வந்தார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் சிந்தி ஒவ்வொரு பாவிக்கும் நிரந்தரமான விடுதலையை கொடுத்தார். பாவம் மன்னிப்பு இலவசம், ஒன்றுமே இல்லை. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று பேதுரு எழுதுகிறார். கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு ஒரு இலவசமான ஒரு விடுதலையை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலையும் கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அவர் பேசின முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று லூக்கா 23:34 முதல் வார்த்தையாக சிலுவையில் அவர் பேசினார். அவர் சிந்தின இரத்தத்திலே முதல் விடுதலை, முதல் பாவ மன்னிப்பே அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் தான். இவர்கள் அவரை சுற்றி இருந்தவர்கள் ரோம போர் சேவகர்கள், ரோமர்கள், யூதர்கள், இஸ்ரவேலர் அன்னைக்கு இருந்தாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று தன்னை சூழ்ந்திருந்த, அவரை அடித்தவர்கள், துன்பப்படுத்தினவர்கள், தூஷித்தவர்கள், நிந்தித்தவர்கள், கன்னத்தில் அறைந்தவர்கள், தலையில் குட்டினவர்கள், ஆணி அறைந்தவர்கள், சாட்டவரால் அடித்தவர்கள், இப்படி அவரை சிலுவையில் அறையும் 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 என்று கூக்குரல் போட்டாங்களே, அன்னைக்கு அவங்க சூழ்ந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு முதல் மன்னிப்பு அவர் சிந்தின ரத்தம், சிலுவையில் ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறார். அந்த இரத்தத்தால் கிடைத்த ஒரு முதல் பாவ மன்னிப்பு அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலருக்கும் ரோமர்களுக்கும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார். மன்னிப்பு இன்றைக்கு அது இலவசம். அது நமக்கு இலவசமாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார். 1 யோவான் 1:7 ஆகவே நம்மில் யாருமே பாவம் இல்லை என்று சொல்லக்கூடாது. பாவம் இல்லை என்போம் ஆகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது, நம்ம தேவனை பொய்யராக்குகிறோம் என்று அவர் எழுதிட்டு போகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு இலவசமாக இன்றைக்கு சிலுவையில் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் இன்றைக்கு அவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அவரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு இலவசமான ஒரு மன்னிப்பை தேவன் இன்றைக்கு கொடுக்கிறார். மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, ஆத்தும ரட்சிப்பு, மீட்பு என்பது இலவசம். ஆனால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அது தேவனுடைய நியமனம். இப்படி தான் பாவ மன்னிப்பு மனிதனுக்கு உண்டாக வேண்டும் என்று தேவன் நியமித்த காரியம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல், ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 9:22
9:22 எபிரேயர். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஏன்னா லேவியராகமத்தில் மோசே தேவன் சொல்லுகிற காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கும். லேவியராகமம் 17:11 அதில் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரட்சிப்பு, பாவம், மன்னிப்பு என்பது இல்லை. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் மிருகத்தை பலியிட்டாங்க. வெள்ளாட்டுக்கடா, ஆட்டுக்கடா, இப்படி மாடு, சிவப்பு கிடாரி, இதையெல்லாம் பலியிட்டார்கள். பலியிட்டு அதன் ரத்தம், சாம்பல், இதனால் ஒரு பாவ மன்னிப்பு, மீட்பு, ஒரு பரிசுத்தம் அவங்களுக்கு தற்காலிகமாக கிடைச்சது அப்படின்னு பார்க்குறோம். ரத்தம் இல்லாமல், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசுவே வந்து தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து அவர் ரத்தம் சிந்தி பாவிகளாகிய நம்மை மீட்பதற்கு உலக இரட்சகராய் வெளிப்பட்டார். அவருடைய ரத்தம் நமக்கு மீட்பை கொடுக்கிறது. கொலோசியர் 1:14 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் ஒவ்வொரு பாவிக்கும் தன்னை பாவி என்று அறிக்கையிட்டால் போதும், நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டால் போதும், அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய இரத்தத்தாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு சபைக்கு எழுதுகிறார். இன்னும் வெளிப்படுத்தல் 1:6 தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை கழுவி, பாவமர நம்மை கழுவி, பிதாவையே தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நம்மை நிறுத்தினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவி, அவருடைய இரத்தம் பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை கொண்டு போய் நிறுத்துது. ஆசாரியர்களாய், ராஜாக்களாய் நம்மை அவருக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்துது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டு. இன்னுமே அப்போஸ்தலர் 10:43 கூட அவருடைய நாமத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு கிடைக்கிறது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கும். இப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம், பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. நாம் மீட்கப்பட்ட ஜனம், நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவ ஜனம், நாம் பிறருக்கு மன்னிக்கணும், மற்றவர்களுக்கு மன்னிக்கணும். நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு நாம் மன்னிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக இந்த உலகத்தில் எவ்வளவோ சகோதர சகோதரிகள் பல காரியங்களை செய்கிறாங்க, நம்முடைய மனதை புண்படுத்துகிறாங்க, நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்க, இல்லாததை சொல்லுவாங்க, இருக்கிறத இல்லைன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ விதத்தில் நம்முடைய உள்ளத்தை புண்படுத்தின, நம்ம புண்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நம்ம வைராக்கியமாய் வைத்துக்கொண்டு அநேகர் இடத்துல நம்ம பேச மாட்டோம். பகைஞராகவே, சத்துருவாகவே நம்ம கருதி அவங்கள நம்ம பகைச்சிக்கிட்டே இருப்போம். எந்த சந்தர்ப்பத்திலையும் நாம் அவங்களோட ஐக்கியப்பட மாட்டோம். அவங்கள அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுருப்போம். அது தவறு. மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அந்த மன்னிப்பை இழந்தும் போக முடியும். நமக்கு மன்னிப்பு தேவன் தந்துவிட்டார். ஏன்னா நம்ம பாவி என்று ஒத்துக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். இலவசமாக கிடைத்த ஒரு மன்னிப்பு. ஆனால் இந்த மன்னிப்பு நிரந்தரமாக நமக்கு இருக்க வேண்டுமானால், நமக்கு விரோதமாக நம்முடைய மனதை வேதனைப்படுத்தி, நம்மளை கஷ்டப்படுத்தி, நஷ்டப்படுத்தி, நமக்கு பல துன்பங்களை உண்டாக்கின பலர் உலகத்தில் இருக்கலாம். நமக்கு எதிராக நம்ம குடும்பத்தார், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், அறிமுகமானவர்கள், நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவங்க, தேசத்து மக்கள், சபை மக்கள், எவ்வளவோ பேர் இருக்கலாம். ஆனால் அதை மன்னிக்கணும். அப்படி மன்னித்தால் தான் நம்முடைய பாவ மன்னிப்பு நிரந்தரமாக இருக்கும். இல்லைன்னா
நமக்கு கிடைத்த மன்னிப்பு போயிடும், அது நமக்கு இல்லாமல் போயிடும். ஆண்டவர் அதுக்கு ஒரு ஊமையும் சொல்லுவார். ஒரு டைமில் பேதுரு ஆண்டவராக இயேசுவிடத்தில் வந்து கேட்பான். அதுக்கு ஒரு ஊமையும் சொல்லுவார். இவன் கேட்பான், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் ஒரு பாவத்தை செய்திருந்தா, ஒரு பொல்லாப்பை செய்திருந்தா, நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ அப்படின்னு கேட்பான். 7 தரம் நான் மன்னித்தா போதுமா? 7 தரம் மட்டுமோ அப்படின்னு பேதுரு கேட்பான். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21, 22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். மட்டுமோ அப்படின்னு கேட்டான். 7 தரம் மட்டுமா? அதற்கு இயேசு என்ன சொன்னாரு? அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். மன்னிக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 70 தரம் நீ மன்னிக்கணும். உனக்கு விரோதமா ஒரு குற்றத்தை ஒருத்தர் செய்துட்டான், அதை நீ 7 தரம் மட்டும் இல்லை, 70 தரம். அதே நேரத்தில் லூக்காவில் ஒரு வார்த்தை சொல்லுவார். 17ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் சொல்லுவார், உனக்கு விரோதமாக உன் சகோதரன் உனக்கு விரோதமாக ஒரு தப்பு செய்துட்டான், வந்து மன்னிப்பு கேட்குறான். ஒரே நாளில் அதே தப்பை மீண்டும் மீண்டும் 7 தரம் உனக்கு விரோதமாக செய்து 7 தரமும் வந்து நான் செய்த தப்புக்காய் மனஸ்தாபப்படுகிறேன், என்னை மன்னிச்சிரு என்றா நீ 7 தரமும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். வாசிங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். பார்த்தீங்களா? ஒரே தப்ப திரும்ப 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 செய்தா நாம 1 தரம் மன்னிப்போம், 2 தரம் மன்னிப்போம், 3 தரம் மன்னிப்போம், 4ஆம் தரம் மன்னிக்க மாட்டோம், 5ஆம் தரம் நினைச்சே பார்க்க வேண்டாம். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறான், அந்த ஒரே தப்ப ஒரே நாளில் 7 தரம் உனக்கு விரோதமா உனக்கு செய்துட்டு, இவனை இப்படி தப்பு செய்துட்டேன் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னான், 7 தரமும் நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதை வச்சு தான் பேதுரு அந்த இடத்துல கேட்பான் மத்தேயுல, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரமோ அப்படின்னு கேட்பான். அதற்கு இயேசு என்ன சொன்னார்? 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் நீ அவனை மன்னிக்க வேண்டும். 70 தரம் நீ அவனை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊமை சொல்லுவார். கீழே நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். அதில் 35 வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள். அவருடைய நாமத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நம்மளாம் பாவம் மன்னிப்பை பெற்றவங்க, மீட்கப்பட்ட ஜனம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனம். ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம மன்னிக்காமல் போனால் பரமபிதாவும் அப்படியே நமக்கு மன்னிக்க மாட்டாராம். மன்னிப்பை பெற்றிருந்தாலும் அந்த மன்னிப்பு இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் ஒரு ஊமை சொல்லுவார். ஒரு எஜமான் கணக்கு பார்க்க தொடங்கினான். அவனிடத்தில் கடன்பட்ட ஒருவனை கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. அவன் ஒரு 10,000 தாலந்து கடன் பட்டிருப்பான். அப்போது ராஜா, நீ கடனை கட்டி தீர்க்கிற வரைக்கும் நீ உனக்கு உண்டானதெல்லாம், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன்னோட பொருள் எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து இந்த 10,000 தாலந்து கடனை அட அப்படிம்பார்.
உடனே இவன் காலில் விழுந்து, ஆண்டவனே எனக்கு இறங்கும், நான் அந்த கடனை கட்டி நான் தீர்ப்பேன், எனக்கு இறங்கும் என்று கண்ணீரோடு கெஞ்சுவான். வசிங்க 23 எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடன் தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் என்று விழுந்து கதறி அழுகிறான். உடனே அந்த எஜமான் அப்படியே மனசு இறங்கிடுவார். சரி, நீ இந்த 10,000 தாலந்த நீ கட்டவே வேண்டாம், நான் அதை உனக்கு மன்னிக்கிறேன், நீ சந்தோஷமா சமாதானமா போயிரு என்று அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து 10,000 தாலந்து இவன் நீ கட்ட வேண்டாம், கடன் மன்னிக்கப்பட்டது, சந்தோஷமா போவான். அப்படி மன்னிப்பை பெற்றவன், எஜமானிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டவன், இவன் போகும்போது, புறப்பட்டு போகும்போது அவனுக்கு எதிராக இன்னொருவன் வருவான். அவன் இவனிடத்துல 100 வெள்ளிக்காசு, அது குறைவான ஒரு அமௌண்ட்டு தான், கடன் பட்டவன் வர்றான். உடனே மன்னிப்பை பெற்றவன் அந்த 100 வெள்ளிக்காசு கடன் பட்டவனை பார்த்து, அந்த 100 வெள்ளிக்காசு இப்போ உடனே கொடு, இப்பயே கொடு, இல்லை நான் உன் கழுத்தை திருகி கொன்னுருவேன் அப்படின்னு கழுத்தை பிடிச்சி நசுக்க போவான். அவனை கொடுத்து தீர்க்க மட்டும் நான் உன்னைய சிறையில் போடுவேன் என்று சிறையில் அடைச்சிட்டான். இந்த செய்தியை இன்னொரு ஊழியக்காரன் அந்த எஜமான இடத்துல போய் சொல்லுவான். எஜமானி, அவனுக்கு மன்னிச்சிங்களே, அவனிடத்துல கடன்பட்ட ஒரு 100 வெள்ளிக்காசு உடையவனை அவன் இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி கொண்டு போய் சிறையில் போட்டிருக்கிறான் என்று சொல்லும் போது, இதை கேள்விப்பட்ட உடனே எஜமான் இவனை வரவழைப்பான். 10,000 தாலந்து மன்னித்தாரே, அவனை கூப்பிட்டு, இந்த 10,000 தாலந்தை நான் அவனுக்கு மன்னிச்சேன், நீ ஒரு 100 வெள்ளி பணத்தை நீ அவனுக்கு மன்னிக்கலையே, ஆகவே நான் மன்னிச்சதை வாபஸ் வாங்குறேன், நீ அதை கொடுத்து தான் தீர்க்க வேண்டும் என்று சிறையில் இட்டார். இந்த ஊமையை சொல்லிவிட்டு ஆண்டவராக இயேசு கடைசி வசனமா என்ன சொன்னார்? 35 நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நம்ம மன்னிக்காம போனா நமக்கு மன்னிப்பு கிடைச்ச பாவங்களுக்கு கூட அந்த மன்னிப்பு இல்லாம போயிடும். பெரிய பாவியாய் நிறைய பாவங்கள் நமக்கு இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்குமே ஆனால் அந்த பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுமா, அந்த பாவங்கள் அவனை பின்தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. சிலருடைய பாவங்கள் முந்திக் கொள்ளும் நியாய தீர்ப்புக்கு. அவங்க போய் நிற்கிறதுக்கு முன்னாடி பாவம் போய் நிற்கும் சாட்சி கொடுக்கறதுக்கு. சிலருடைய பாவங்கள் மனிதன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும், பின்தொடரும். நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் மாதிரி பின்னுக்கே வரும். பாவங்கள் பின்தொடர்ந்தால் அவன் போகிற இடத்துல அவனுக்கு என்ன நடக்கும்? எத்தனை விபத்துகள், ஆபத்துகள், எத்தனை மரணங்கள், எத்தனை கொடிய கொடிய காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம் உலகத்தில். பாவம் பின்தொடரும். ஆகவே பாவம் மன்னிப்பு என்பது மிக மிக ஒரு அவசியமான ஒரு காரியம், முக்கியமான காரியம். ஆகவே நம்ம மற்றவங்களுக்கு மன்னித்தாதான் நம்முடைய பாவ மன்னிப்பு நிரந்தரமாக இருக்கும். ஆகவே இயேசு சொன்னார், 7 முறை மாத்திரம் அல்ல, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் நீ மன்னிக்கணும். இந்த 70 70 70 70 என்று 7 டைம், அதுக்கு 490னே சொல்லியிருக்கலாம், அப்படியும் சொல்லலாம். 7 முறை 70 70ஆக நீ 70 தரம் நீ மற்றவங்களுக்கு மன்னிக்கணும். ஏன் அப்படி சொன்னார்? 780ன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரவுண்டாக 700 அப்படி சொல்லியிருக்கலாம். 770 முறை அப்படின்னு ஏன் 70
அப்படின்னு சொல்லி 70ன்னு ஒரு எண்ணிக்கை அவர் சொன்னார். 70 தரம் நீ மன்னிக்கணும். 70 என்பது வேதத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எண். முழுசையும் நம்ம அலசி பார்க்கும் பொழுது நிறையா இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு சிலதை சொல்லுறேன். 70 என்பது வேதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணாய் கருதப்படுகிறது. எகிப்துக்கு போன இஸ்ரவேல் புத்திரருடைய எண்ணிக்கை. ஆதியாகமம் 46:27 வாசிங்க. 46:27. யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். அவங்க தான் லட்சக்கணக்கா அவங்க பெருகி அவங்க எகிப்தை விட்டு பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு வனாந்தர பிரயாணம் செய்தவங்க. அங்கே போனவங்க இஸ்ரவேல் புத்திரர் 70 பேர். எகிப்திற்கு போனவங்க, பஞ்சத்துக்கு பிழைக்க போனவங்க. யோசேப்பு முன்னதாகவே போய்விட்டான், அவனுக்கு 2 குமாரன். ஆக மொத்தம் 70 என்று வேதம் கணக்கிட்டது. அங்கே வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரவேல் புத்திரர்கள் யோசேப்பின் நாட்களிலே வாழ்ந்த பொழுது யாக்கோபு, இவர்களுடைய தகப்பன் யாக்கோபு அங்கே மரிச்சிருவார். அந்த கந்தவர்க்கங்கள் அது இதுன்னு சொல்லி ஒரு 40 நாட்கள் அவருடைய சரீரத்தை பதப்படுத்துவாங்க. அதன் பிறகு எகிப்தியர் அந்த யாக்கோபின் சரீரத்திற்கு, ஏன்னா யோசிப்புடைய தகப்பனார், யோசிப்பு அங்கே பெரிய ஒரு நிலைமையில் இருக்கிறான். எகிப்தின் பஞ்சகாலத்தில் உலகம் முழுவதுக்கும் ஆகாரம் கொடுத்தவன், தானியம் கொடுத்தவன். யோசிப்புக்கு எகிப்தியர் 70 நாட்கள் அவர்கள் துக்கம் கொண்டாடினார்களாம். ஆதியாகமம் 53 பார்க்கலாம். 70 நாட்கள் எகிப்தியர் யாக்கோபுடைய சரீரத்திற்கு அங்கே துக்கம் கொண்டாடினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அது ஒரு 70 நாட்கள், முக்கியமான ஒரு நாட்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே லட்சக்கணக்காய் பலுகி பெருகின பிறகு பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து பாளையம் புறப்படுகிறது. வனாந்தர மார்க்கமாய் அவர்கள் புறப்பட்டு வராங்க. சிவந்த சமுத்திரத்தை கடந்து வனாந்தரத்தில் பிரயாணம் செய்யும் பொழுது 3 நாட்கள் அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. ஒரு இடத்துக்கு வந்தப்போ நிறைய தண்ணி இருக்குது, ஆனால் கசப்பான தண்ணி. அதை குடித்த பொழுது அவர்களால் குடிக்க முடியல, கசப்பு. அது நிமித்தமே அந்த இடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. இஸ்ரவேலர் மோசேக்கு விரோதமாய் எழும்புனாங்க, வாதாடினாங்க. கர்த்தரிடத்தில் சொன்னான், ஆண்டவரே என்று கர்த்தர் சொன்னார். ஒரு மரத்தை காண்பித்தார், அதை நீ தண்ணியில் போடு. அந்த கசப்பு நீங்கினது, அந்த கசப்பான தண்ணி மதுரமானது. எல்லாரும் குடித்து திருப்தி அடைந்தார்கள். அதன் பிறகு தேவன் ஏலீம் என்ற இடத்துக்கு ஜனங்களை வழி நடத்துவார். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் அங்கே இருந்ததென்று, அந்த இடத்துல அவங்க பாளையம் இறங்கினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்க்கலாம். 27 வாசிங்க. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஏன்னா வனாந்திரத்தில் அவங்க வரும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. 3 நாள் தண்ணி இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அடுத்து தண்ணி கடிச்சது, அது ஒரு கசப்பான ஒரு தண்ணி. அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. தேவன் அங்கேயும் அற்புதம் செய்தார். அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடுத்து வந்து பாளையம் இறங்கக்கூடிய இடத்துல, ஏலீம் என்ற இடத்துல நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். நல்ல நீரூற்று, 12 நீரூற்று, 70 பேரீச்ச மரம். அந்த பழங்களை புசித்து அவங்க தண்ணியை குடிச்சிருப்பாங்க. எத்தனையோ ஒரு சந்தோஷம். 70 பேரீச்ச மரம் என்று அங்கே குறிப்பிட்டிருக்கும். அதுபோல யாத்ராகமம் 24:1, எண்ணாகமும் 11:16 இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலுக்குள்ளே பிரித்தெடுக்கப்பட்ட மூப்பர்கள், ஏன்னா இவங்க மோசே, ஆரோன் இவங்கெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் போகும்போது மோசேயோடு கூட
நிற்பதற்காக மூப்பர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் 70 பேர். என்னாகமத்தில் வாசிங்க, என்னாகமம் 11:16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவரும் ஆனவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசாரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய். நிற்கும்படி மோசையோடு கூட நிற்பதற்கு 70 மூப்பர்கள். இஸ்ரவேலிலே சபையில 70 மூப்பர்கள். அங்க இன்னும் நியாயாதிபதியின் நாட்களிலே பல நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனத்தை நியாயம் விசாரித்தாங்க. அதில் கிதியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு நியாயாதிபதி, அவனுக்கு குமாரர்கள் 70 பேர். 70 குமாரர்கள் அவனுக்கு இருந்தார்கள் என்று நியாயாதிபதி 9:2 சொல்லப்பட்டிருக்கும். அதுபோல 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆகாப் ராஜா, ஏசபெல் அப்படியெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ராஜா ராணி, இஸ்ரவேலை அரசாண்ட ஒரு ராஜா ஆகாப். அவனுக்கும் 70 குமாரர். 70 குமாரர். அப்படி ஒரு 70 என்பது ரொம்பவே நிறைய அப்படி இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசி நாட்களிலே எரேமியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசிக்கொண்டு இருந்தார். அவங்களுடைய பாவ அக்கிரமங்களை சுட்டி காண்பிக்கும் பொழுது எரேமியா மீது அவர்கள் மிகுந்த கோபம் கொண்டார்கள். அவனை கொடுமைப்படுத்தினாங்க, சிறைப்படுத்தினாங்க. பாழடைந்த தண்ணீர் இல்லாத ஒரு உளையான ஒரு சேறு நிறைந்த ஒரு கிணற்றுக்குள்ள தூக்கி அங்கே சாகட்டுன்னு போட்டாங்க. இப்படியெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்து கொண்டே இருந்தது. எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்னார், ஜனங்கள் மனம் திரும்பவே இல்லை. முன்னிட்டு அல்ல, இவர்கள் பின்னிட்டே தான் போகிறாங்க. கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போகிறார்கள். ஆகவே இவர்களுக்கு 70 வருடம் பாபிலோனிலே சிறையிருப்பு என்று எரேமியாவை கொண்டு கர்த்தர் உரைத்தார். எரேமியா 25:11, 25:11. இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனம் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். அடிமைகளாக இருப்பாங்க, சிறைப்பட்டு போவாங்க என்று கர்த்தர் சொன்னார். அப்படி போனவங்களில் ஒருத்தர் தான் தானியேல், எஸ்ரா, நெகேமியா, மொர்தேகாய், ஷத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ. இவர்களையெல்லாம் தேவதாசர்களாக பாபிலோனிலும் கூட தேவன் அவர்களை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். வேதத்தில் நம்ம பார்க்கலாம். இவங்கெல்லாம் சிறைப்பட்டு போனவங்க. 70 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சிறையிருப்பை தேவன், கல்தேயர் வந்து இஸ்ரவேலிலே வந்து தேவாலயத்தை இடித்து மண்மேடாக்கி அந்த பொன் வெள்ளி விலையுயர்ந்த கற்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஜனங்களை, முதியவர்கள், பெண்களையெல்லாம் வெட்டி வீழ்த்தி ராஜ குடும்பத்தில் உள்ளவங்களை சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க. நிறைய ஜனங்களை சிறையாக கொண்டு போனாங்க. 70 வருடம் பாழ்கடிப்பு, 70 வருட சிறையிருப்பு இஸ்ரவேலருக்கு என்று 70 என்று சொன்னார். அதுபோல தானியேல் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அங்கே ஒரு 70 வாரம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். 70 வாரங்கள் வாசிங்க. தானியேல் 9:24. மீறுதல்களை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுவதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 70 வாரங்கள் செல்லும் இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு. 70 வாரங்கள் செல்லும் என்று தேவன் குறித்து வைத்திருக்கிறார். அவரால் குறிக்கப்பட்ட ஒன்று 70 வாரங்கள்.
இப்படி வேதத்தில் பார்த்தா 70 70 70 70 என்பது ஒரு முக்கியமான ஒரு எண்ணாக இருக்குது. புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்திலே கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் சுற்றி நடந்து பிசாசு பிடித்தவர்களை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், வியாதியஸ்தரை குணமாக்கினார், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இவர் ஒரு கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 பேரை முன்னுக்கு அனுப்புவார். தம்முடைய சீஷர்களில் 2 பேரை, எந்த ஊருக்கு போனாலும் 2 பேரை முன்னுக்கு அனுப்புவார். அப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் 70 பேர் இருந்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. 10:1. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 2 பேரை அனுப்புகிறார். அதற்கு இயேசுவோடு கூட 70 சீஷர்கள் இருந்தாங்க, 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, 70 சீஷர்களும் இருந்தாங்க. அப்போ இந்த 70 பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்குள்ளே மோசையோடு கூட நிற்பதற்கு, ஆசரிப்பு கூடாரத்திலே மோசையோடு நிற்பதற்கு 70 மூப்பர்கள். இங்கே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியத்திலே முன்னுக்கு சென்று அந்த இடத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு 70 பேர் இருந்தாங்க, 70 சீஷர்கள் இருந்தாங்க. இப்படி அந்த 70 என்பது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் 70 என்பது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு எண்ணாக கருதப்படுகிறது. ஆகவே தான் பேதுரு கேட்பான், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் 7 தரம் மாத்திரம் மன்னிக்க வேண்டுமா? 7 தரம் மாத்திரமோ அப்படின்னு கேட்பான். அதற்கு தான் இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும், 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஏன் 70 தரம் சொன்னாரு? 70 என்பது வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு எண். இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய இருக்குது. அது ஒரு முக்கியமான ஒரு எண். ஆகவே தான் சொன்னார் 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் நீ மன்னிக்கணும் என்று சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய தப்பு தவறுகளை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கல்வாரியின் இரத்தத்தால் கழுவி நம்மை பாவ மன்னிப்பை கொடுத்து மீட்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மன்னிப்பு நமக்கு நிரந்தரமாய் இருக்க வேண்டுமானால் நாமும் பிறருக்கு மன்னித்தாதான். நமக்கு விரோதமாக பல டைம், பல முறை நம்மளை துக்கப்படுத்தும் போது, ஒரு முறை 2 முறை அல்ல, பல முறை நம்ம உடனே அவங்கள அப்படியே கம்ப்ளீட்டாக வெட்டி விட்டுருவோம். வேண்டவே வேண்டாம், அவங்களுடைய சொந்த பந்தம் உறவு வேண்டவே வேண்டாம் என்று எத்தனை பகை விரோதங்கள், நமக்கு எத்தனை சத்துருக்கள், பகைஞர்கள், நம்ம பகைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்குமே ஆனால் நம்முடைய பாவங்கள் மன்னிப்பு பெற்றிருந்தாலும் அது போயிடும். 10,000 தாலந்து மன்னிப்பை பெற்றவன் ஒரு 100 வெள்ளிக்காசை மன்னிக்காமல் போனதுனால அவனுடைய மன்னிப்பு போயிடுச்சு. பார்த்தீங்களா? ராஜா திரும்ப அதை மன்னிப்பை வாபஸ் வாங்கிட்டார். நீ அதை கட்டி தீர்க்கிற வரைக்கும் நீ காவலில் இருக்கணும்னு போட்டுட்டான். மன்னிப்பு போயிருச்சு. இலவசமாக கிடைத்த மன்னிப்பு, பாவ மன்னிப்பு நம்முடைய வாழ்வில் இது நிரந்தரமாக. இந்த பாவ மன்னிப்பு இருந்தால்தான் ரட்சிக்கப்பட்டுகிற ஜனங்கள் தான் அவருடைய அந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க பரலோகத்தில். ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றாலே பாவம் மன்னிக்கப்படுதலுக்கு பெயர் தான் மீட்பு, ரட்சிப்பு என்றெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு, இதெல்லாம் ரட்சிப்பு, மீட்பு என்பது பாவம் மன்னிக்கப்படுகிறது. மன்னிக்கப்பட்ட பாவம், நமக்கு அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது நமக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் நாம் எப்படி நடந்துக்கணும்? 70 தரம் ஒரே பாவத்தை இன்றைக்கு நமக்கு விரோதமாய் ஒருவர் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு குற்றத்தை, நமக்கு எதிராய் ஒரு சதி திட்டத்தை
மன்னித்து கொண்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பாவ மன்னிப்பு அது நிலைச்சிருக்கணும். நமக்கு கிடைச்ச பாவ மன்னிப்பு நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் பிறருக்கு நாம் மன்னிக்க வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தையை தேவன் நமக்கு கொடுக்கணும். ஆண்டவராக இயேசுவை துன்பப்படுத்தினவர்களை அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? அறிஞ்சு தான் செய்தாங்க, தெரிஞ்சு தான் செய்தாங்க, வேணும்னு தான் செய்தாங்க, அறியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சிருங்க என்று சொன்னார். அவரோட பிள்ளைகள் நாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஆண்டவரே மன்னிப்பை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து உவமைகள் மூலமாகவும் ஆண்டவரே வேத வசனங்களின் மூலமாகவும் எங்களுக்கு நீர் பல விஷயங்களை நீர் கற்றுக் கொடுத்தீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த பாவ மன்னிப்புக்கென்று அவர்கள் வெள்ளாட்டுக்கடா, கிடாரி, பலவிதமான அணிகலன்கள் இவைகளெல்லாம் கொடுத்து அந்த மன்னிப்பை அவர்கள் அடைய முயற்சித்தும் அடையாமல் போனார்கள். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சிலுவையிலே நீர் மரித்து இரத்தம் சிந்தி ஆண்டவரே உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பை நீர் ஆண்டவரே இலவசமாக பெற்று தந்திருக்கிறீர். அந்த மன்னிப்பை நாங்கள் நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள நாங்களும் மற்றவர்கள் செய்த தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு நீங்கள் இன்று கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களும் மற்றவர்கள் செய்த தவறுகளை ஒரு தரமல்ல, 7 தரமல்ல, 70 தரம் மன்னிக்க வேண்டும் என்பதை உவமைகள் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. நாங்கள் பெற்ற மன்னிப்பை ஆண்டவரே நாங்கள் கடைசி வரை ஆண்டவரே நாங்கள் பாதுகாத்து கொள்ள ஆண்டவரே உமக்கென்று ஜீவிக்க நாங்கள் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாய் மற்றவர்களையும் மன்னித்து உம்மண்டை வழி நடத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே கவலைகளினாலும் கஷ்டங்களினாலும் ஆண்டவரே துக்கத்தினாலும் மன்னிப்பை அடையாதவர்களாக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைக்கிறோம் அப்பா. அவர்களும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தம் அவர்களுக்காகவும் சிந்தப்பட்டது என்பதை அவர்கள் உணர்ந்து உம்முடையிலே வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆண்டவரை வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.